அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாரர் துபாய் விலாக் அண்ட் குக்கிங்க்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, அப்படியே அரபியன் ஸ்டைலில் சிக்கன் மந்தி எப்படி செய்கிறது. அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படியே அரபியன் ஸ்டைல்லையே இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்னன்னா, ஒரு கோழி எடுத்திருக்கேன். நான் அந்த ஒரு கோழியை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை வேக வச்சிடலாம். வேக வைக்கும் போது நம்ம என்னன்னா, கொதி வரும்போது நம்மளுக்கு அந்த மேலே அப்படி கசடாக நிற்குங்க. அந்த கசடை ஃபுல்லாக நம்ம அப்படியே எடுத்துடலாம். நம்ம ஒரு கரண்டியோ ஒரு இதோ வச்சு அந்த கசடை ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சிக்கன்லேயே இந்த பே லீஃபு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும், பெரிய வெங்காயம் 4 6 வெட்டி போட்டு நம்ம இதில் போட்டு கொதிக்க வச்சிடலாம். இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வேகட்டும், சிக்கனோடு வேகட்டும். இதை நம்ம அரை மணி நேரம் வேக வைக்கணுங்க. நம்ம மூடி போட்டு அரை மணி நேரம் வேக வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து தட்டில் வச்சிடலாம். இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணி தான் ரொம்ப முக்கியம். அதனால் தண்ணியை ஊற்றிடாதீங்க கீழே. தண்ணி இருக்கட்டும். நம்ம சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்துருக்கேங்க. அந்த குங்குமப்பூவில் சிக்கன் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். நான் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அதில் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில், அதுக்கப்புறம் அந்த சிக்கன் கொஞ்சம் தண்ணி, இதில் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கிக்கங்க. நல்லா கணக்கப்புறம் ஒரு ப்ரெஷ் எடுத்து நம்ம ஆயில் ப்ரெஷ் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நல்லா நம்ம சிக்கனில் நம்ம வேக வச்ச சிக்கன் இருக்குது பார்த்திங்களா, அதில் தடவிக்கலாம் மேலே. அதுக்கப்புறம் நான் ரெட் கலர் பொடி இருக்குது பார்த்திங்களா, அதை மேலே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்படி தூவி விட்டால் தான் அந்த கலர் அப்சர்வ் ஆகும். ஏன்னா நீங்கள் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா அது அவ்வளோக்கா இதாக இருக்காது. இப்படி போட்டால் தான் அந்த கலர் நல்லா நம்மளுக்கு லுக்காக தெரியும். அதை ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தடவி விட்டுக்கோங்க அந்த கலர் பொடியை.
எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அரபிக்காரங்க இப்படி தாங்க செய்வாங்க. நம்ம தடவியாச்சு. இந்த 4 சிக்கன்லேயும் தடவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு அந்த கடாயில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க, ரொம்பலாம் சேர்க்க வேணாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் அவ்வளோக்கா தேவைப்படாதுங்க, இது கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, 4-5 பூண்டு வந்து பூண்டு பல் இருக்குல்ல, அது நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம அது நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டுங்க. அது வதனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் அந்த இதை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தூள், மசாலாலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சோண்டு பெப்பரு, கொஞ்சோண்டு சீரகத்தூள். இல்லை உங்கள் பெப்பர் வந்து தூளாக வேணாம், பெப்பரும் சீரகத்தூளும் தூளாக வேணான்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா மிளகு வந்து முழுசாகவும் சீரகமும் முழுசாகவும் போட்டுக்கோங்க. இந்த மசாலா தேவையான லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த சிக்கன் தண்ணியை தான் நீங்கள் அளந்தது தண்ணி ஊற்றணும் சாப்பாட்டுக்கு. நான் வந்து 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. இப்போ நான் ஊற்றுறேன் பார்த்தீங்களா தண்ணி அளவு, அந்த தண்ணி அளவில் தான் வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன். நான் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். 4 டம்ளருக்கு 9 டம்ளர் தண்ணி ஊற்றினேன் நான். அதே மாதிரி நீங்களும் வந்து அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த 4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். அது கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரை லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரை லெமனை தூக்கி இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், மிச்ச தண்ணி தேவையான அளவு தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா 4 டம்ளர் தான் ஊற்றிருக்கோம் நம்ம. இப்போ அது 5 டம்ளர் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி, இப்போ தான் நம்ம வந்து உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுக்கோங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதை வடிகட்டி இப்போ சேர்த்துக்கோங்க, தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. குடிச்சு பார்த்து உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் தண்ணிலேயும் உப்பு இருக்கும், இப்போ நம்ம வதக்கிறதுக்கும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு பத்தலை, அதனால் உப்பு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் நேரம் கொதிச்சு தண்ணீராக கொஞ்சம் லைட்டாக வற்றினதுக்கப்புறம், ரொம்பவும் வற்றாமல் கொஞ்சம் லைட்டாக இந்த பதத்தில் இருக்குங்க. அந்த பதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ நல்லா ஒரு தடவை அந்த உப்பு போட்டு கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம குங்குமப்பூவில் வச்சுருந்தோம் பார்த்திங்களா தண்ணி, அந்த இதை வந்து சிக்கன் தண்ணியை வச்சு ஊற்றி நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து லைட்டாக ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் அதே சிக்கன் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த இதை வந்து அதுக்கப்புறம் பின்னாடி அப்படியே லைட்டாக அப்படியே சுற்றி ஊற்றிக்கோங்க.
உங்களுக்கு அதே தான் குங்குமப்பூ இல்லைன்னா மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, கலர் பவுட்ரு, அதை ஆட் பண்ணி இது பண்ணி மூடி போட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சிக்கன் தடவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இதை இந்த தம்மில் சுற்றி வச்சுக்கலாம். இந்த சட்டியை சுற்றி வச்சு சென்டரில் மட்டும் ஒரு இடம் இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இந்த இப்படி தான் சிக்கனை சுற்றி வைக்கணுங்க. சட்டி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரலில் நம்ம சார்கோல் வச்சு கங்கு வச்சுருக்கேன் நான். நம்ம எந்த கங்கு வச்சுக்கோங்க. கங்கு வச்சு நம்ம ஆயில் இருக்குது பார்த்திங்களா, ஆயிலை மேலே ஊற்றுனிங்கன்னா புகை வரும். நம்ம இதுதான் தம் போடுறது. இதுதாங்க முக்கியமான ப்ராசஸ்ஸே. அதுக்கப்புறம் ஒரு துண்டை போட்டு நல்ல சுத்தமான துண்டை எடுத்து நம்ம மூடி வச்சு இப்படி கவர் பண்ணிடுங்க. ஏன்னா வெளியே போகாது அந்த புகை. தம் நல்லாவும் நம்மளுக்கு வேகும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா எல்லாம் இதாகிடுச்சு. நம்ம அந்த எடுத்து இப்போ சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் மந்தி, அரேபியன் மந்தி ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படியே அரேபியன் ஸ்டைலில் தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.